மாமனார் மாமியாருக்கு நன்றி சொல்கிறேன். என்னென்னு பார்க்குறீங்களா, ஒரு டைரக்டரோட உட்காந்து பேசியிருந்தோம். அப்போ அவர் சொன்னாங்க, பரமசிவன் குடும்பத்தில் ஒரு மாம்பழத்தில் பிரச்சனை வந்தது அப்படின்னு நம்ம சினிமாவிலையும் பார்த்துருப்போம், படங்கள்லையும் பார்த்துருப்போம். பாருங்கள், முருகப்பெருமானும் விநாயகப் பெருமானும் இருக்கும்போது ஒரு மாம்பழம் வருது. அதை உடனே முருகப்பெருமான் வாங்கலைன்னா உலகத்தை யார் முதல்ல சுற்றி வர்றாங்களோ அவங்களுக்கு அது பழங்கிறாங்க. முருகப்பெருமான்கிட்ட என்ன இருந்துச்சு? மயில் இருந்துச்சு, ஏறி பறந்து போயிட்டார். போகும்போது முருகப்பெருமான் என்ன பண்ணியிருக்கணும்? வானே நம்ம 2 பேரும் சேர்ந்து சுற்றலான்னு சொல்லி தம்பி அண்ணனை கூட்டிகிட்டு போயிருக்கணும். 2 பிள்ளைங்க பார்த்தா ஒரு பிள்ளைங்களுக்கு வேகம் இருக்கும், ஒரு பிள்ளைங்களுக்கு மூளை இருக்குங்கிறதுல ஒரு அறிவுபூர்வமாக என்ன பண்ணுது, அண்ணனை விட்டுட்டு தம்பி போயிட்டார். அண்ணன் என்ன பண்ணார்? சிந்திச்சார், அம்மா அப்பாவை சுற்றினாலே மூளை வந்துடும், உலகம் சுற்றிடலான்னு சொல்லி அம்மா அப்பாவை சுற்றிடுது. ஏன்னா அவங்க வாழ்ந்து வந்த கதையை அவங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிறதுனால அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பழத்தில் ஒரு நியாயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பழம் வந்திருக்குன்னா நம்ம ஊடாக இருந்தால், அம்மா இருந்தாங்கன்னா அந்த பழத்தை எடுத்து தட்டில் வச்சு வெட்டி 4 பங்காக போட்டு அப்பாவுக்கு, தம்பிக்கு, அண்ணனுக்கு, அம்மாவுக்குன்னு பொங்கி சாப்பிடுவாங்க. அதுதானே நியாயமானது. அது எப்படி உலகத்தை சுற்றிட்டுவான்னு சொன்ன உடனே முருகப்பெருமான் சுத்த போயிட்டார், அண்ணனுக்கு பழத்தை கொடுத்தாரு. இது எந்த விதத்தில் நியாயம்? சரி, அப்படியே பைபிளுக்கு போங்க. யாக்கோபு யோசேப்பு 2 பேர் அப்பாவோட ஆசீர்வாதத்தை வாங்கணும். என்ன பண்ணுறாரு? அம்மாவே சேர்ந்து கூழ் காய்ச்சி தம்பிக்கிட்ட கொடுத்து ஆட்டுத்தோலை போற்றி ஆசீர்வாதத்தை வாங்குறாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? இந்த அம்மாக்கள் எப்போவுமே 10 பிள்ளை பார்த்தா 10 பிள்ளையில் ஒரு பிள்ளை மேலே பாசமாகி ஒரு பிள்ளை மேலே ஆசையாகி சொத்தை எழுதியிருக்காங்க. ஆனால் ஒரு மாமியார் அம்மாவாக தான் இருக்கிறாங்க, ஒரு அம்மா தான் மாமியாராக இருக்கிறாங்க. இப்போ ஏன் நான் மாமனாருக்கு நன்றி சொல்கிறேன்னா, எங்கள் மாமனார் 2 பொண்ணோ 3 பொண்ணோ இல்லை ஒரு பொண்ணோ பெற்றுட்டாலே எனக்காகவும் சேர்ந்து உழைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒரு மாமியாரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏடி ஒழுங்கா வளரி அப்படின்னு பிள்ளையை மிரட்டுறதுலேருந்து அவங்க அதிகமாக காசு வந்தாலே ஆடம்பரமாக செலவு பண்ணாமல், நமக்கு ஒரு பொண்ணு வச்சுருக்கோம், இல்லை 2 பொண்ணு வச்சுருக்கோம், இல்லை 3 பொண்ணு வச்சுருக்கோம், இந்த பொண்ணை நல்ல மாப்பிள்ளை கையில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், வரதட்சணை கொடுக்கணும்னு சொல்லி அவங்களே சாப்பிடாமல் செய்யாமல் மாமனார் மாமியார் எல்லாருமே சேமிச்சுக்கிட்டு அவங்க வீட்டில் 5 பேர்னால் எனக்கு கூட 3 பேருக்காக அன்னைக்கே உழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் நம்மளை பார்த்து ஒரு நல்ல மருமகன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா, நாம் அவங்க எதிர்பார்க்குற ஒரு நல்ல மருமகனாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் பாதி பேர் இல்லைங்க, பாதி பேர் இருக்காங்கங்க. அதில் நானும் குற்றவாளி, என்ன மாதிரி பல பேரும் குற்றவாளின்னு ஒத்துக்கிடுறாங்க. சிலவங்க நல்லவங்க இருக்காங்க, அது பிரச்சனை இல்லை. பாருங்கள், அவங்க என்ன கனவோட நம்ம பொண்ணை இந்த பையனை நம்பி கொடுப்பாங்க. நம்ம கூட தான் 4 பொண்ணு 5 பொண்ணை பார்ப்போம். எல்லோரும் பார்ப்பாங்க, இவனுக்கு சொந்த ஊர் இருக்கா, நல்லா படிச்சிருக்கானா, நல்லா வசதி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு எத்தனையோ பேர் கேன்சல் பண்ணிட்டு போவாங்க. ஒருத்தங்களுக்கு மட்டும் நம்மளை பிடிக்குது, சரி இந்த மாப்பிள்ளைக்கு நம்ம பொண்ணை நம்பி கொடுப்போம்னு சொல்லி இத்தனை ஆண்டு காலம் பாதுகாப்பாக வளர்த்த பொண்ணை நம்ம நம்பி கிளியை வளர்த்து பூனையாகிய நம்ம கையில் கொடுக்குறாங்க. நமக்கு அறிவு இருக்கா, படிப்பு இருக்கா, திறமை இருக்கா, சம்பாதிப்பானா, குடிக்காமல் இருப்பானாங்கிறதுலாம் கடந்து மாப்பிள்ளைக்கு கடவுள் மேலே பாரத்தை வச்சு பொண்ணை கொடுக்குறாங்க. வீடுன்னு இருந்தால் சின்ன சின்ன சண்டை வர்றதெல்லாம் சகஜம் தானே. அந்த சகஜத்தில் மறப்போம் மன்னிப்புன்னு யாராவது இருக்கிறோமா? உடனே சில பேர் மாமனார்கிட்ட முறைச்சிக்கிறாங்க, மாமியார்கிட்ட முறைச்சிக்கிறாங்க, மச்சினியர்கிட்ட முறைச்சிக்கிறாங்க. ஏன்டா 22 வருஷமாக உனக்கு வளர்த்து உனக்காக ஒரு பொண்ணை கொடுத்தவங்க உன் மேலே ஒரு குற்றம் இருக்குதுன்னு சொல்லி உங்கள்கிட்ட கோவிச்சுக்கிட்டா அதை மறந்து மன்னிக்காமல் உங்கள்கிட்ட முறைச்சிக்கிறோமே அப்படிங்கிற உணர்வு எத்தனை பேருக்கு இருக்குது? இல்லைங்க. அதே மாதிரி பெண்கள்லையும் மாமியார் சண்டை போட தான் செய்கிறாங்க.
சரி இவ்வளோ காலம் நம்ம பிள்ளைய வளர்த்து நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க, அவங்கள மாதிரி நம்ம அந்த பிள்ளைய பார்த்துக்கிட்டு எத்தனை மனைவிமாருங்க பார்க்குறாங்க. பார்க்குறவங்க பிரச்சனை இல்லை, பார்க்காதவங்க தானே பிரச்சனை. அதனால் நான் என்ன நினச்சி பார்த்தா நானும் குற்றவாளி தாங்க. நம்ம படிக்கிற காலத்தில் குற்றவாளி, சரியாக படிக்கலை, படிப்பு ஏறாததுக்கு மூளை இல்லை. அப்புறம் வளர்கிற நேரத்தில் தொழிலுக்கு நம்மளை யாரும் சேர்க்கல, ஏன்னா அதுக்கு உண்டான தகுதி இல்லை. அப்புறம் ஏதோ போராடி எதிராடி ஒரு தொழிலை கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கல்யாணம் ஆகிட்டு சின்ன சின்ன சண்டையில் மாமாவுக்கு ஒரு நன்றி சொன்னோம்மா. சரி அந்த மாமனார்கிட்ட போய் மாமா எனக்கு உங்கள் பொண்ணை மாதிரி பார்த்துக்கிட்ட மாதிரி என்னையும் பார்த்துக்காங்க, நான் அவங்களோட இருக்கிறேன்னு சொன்னோம்மா. அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டோம்மா, மன்னிச்சோம்மா, அவங்கள நேசித்தோம்மா, நம்ம அப்பா மாதிரி பார்த்தோம்மா, நம்ம அம்மா மாதிரி பார்த்தோம்மா இல்லாமல் இப்போ கடந்து போயிட்டாங்க. இப்போ நான் மாமனார் ஆகும்போது தான் மாமனாருடைய வலியும் வேதனையும் எனக்கு புரியுது. அதாவது எங்கள் மாமனார் எனக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது 45-50 வயசு இருக்கும்போது அவருடைய ஆசையும் கனவும் இப்போ எனக்கு 59 வயசு ஆகும்போது நான் மாமனார் ஆகின உடனே தான் அந்த கனவுகள் தெரியுது. அதனால் எங்கள் மாமனார்கிட்ட நான் மனதார மன்னிப்பு கேட்குறேன், எங்கள் மாமியார்கிட்ட மனதார மன்னிப்பு கேட்குறேன். அதனால் நம்ம மேலே நம்பிக்கை வச்சு பொண்ணு கொடுத்த மாமனாரை வாழ்த்துங்கள். உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு கீழ்ப்படியுங்கள். இறந்ததுக்கு பிறகு என்ன மாதிரி முட்டாள்தனமாக மன்னிப்பு கேட்குறத விட உயிரோடு இருக்கும்போதே அவங்க நமக்காக ஒரு பொண்ணை பற்றி வளர்த்து கொடுத்தவங்க, நம்ம மேலே பிரியம் இருக்கும், நம்ம நல்லா இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. நம்ம இளம் வயசில் சின்ன சின்ன தப்பை பண்ணுவோம், அதைத்தான் திட்டுவாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை நல்லாயிருக்கும். இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் வாழும், கோர்ட்டு வாழும், வாழ்க்கை நாரும். போலீஸ் ஸ்டேஷன் வாழும், கோர்ட்டு வாழும், நம்ம வாழ்க்கை நாரி போகும். அதனால் மறப்போம், மன்னிப்போம், மாமனாரை வாழ்த்துவோம், மாமியாரை வாழ்த்துவோம். செய்த தவறுகளுக்காக மாமனார் மாமியாற்ற மன்னிப்பு கேட்போம். மாமனார் மாமியாற்ற மன்னிப்பு கேட்டால் அது அந்த கடவுள்கிட்ட கேட்ட மாதிரி. ஏன்னா 1000 கனவுகளோட நாமளும் நல்லா இருக்கணும், அவங்க பொண்ணும் நல்லா இருக்கணும் எவ்வளோ ஆசைப்பட்டுருப்பாங்க. அந்த மாமியாருக்கு நம்ம என்ன நல்லது செய்யணும், அப்படி கொஞ்சம் நேரம் உட்காந்து வயசான காலத்தில் பார்த்தா நல்லது செய்யலை, அதுக்காக